வேறெங்கு போயிருப்பார்? மன்னார் சாமியை தரிசித்து பல நாட்கள் ஆகிறதல்லவா? ஆகையால் கோவிலுக்கு தான் போயிருப்பார். வாசுதேவ பராவேத வாசுதேவ பராமக வாசுதேவ பராயோக வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப வாசுதேவ பரோ தர்ம வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி. நாதமுனிகளே, தங்களின் மங்களக் குரலை கேட்டு எத்தனை காலங்களாகிவிட்டன. தேவரீர் க்ஷேத்ராடனம் புறப்பட்டு போன பின்பு கோயிலே வெறிச்சோடி போனது போல் இருந்தது. அது தங்களின் கற்பனையாக கூட இருக்கலாம். மன்னார் சாமியின் கோவில் மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி போகுமா என்ன? ஆமாம் ஆமாம், தாங்கள் சொல்வது போல் தனிப்பட்ட முறையில் எனக்கு அப்படி தோன்றியிருக்கலாம். நித்தியப்படிக்கு தங்கள் கந்தர்வ குரலால் பகவானை போற்றி பாடுவதை கேட்டுக்கொண்டே கைங்கரியம் செய்து வந்த அடியேனுக்கு சில காலம் அந்த பாக்கியம் கிடைக்காமல் போனது பெரும் குறையாக இருந்திருக்கலாம். சுவாமி க்ஷமிக்கணும். வா ஆனந்தா, தங்களை காண வேண்டுமென்று குறுங்குடியிலிருந்து சில வைஷ்ணவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியா? இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தெற்கு பிரகாரத்தில் தான் தங்களை காண காத்துக் ஓ, கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். வாருங்கள். நமஸ்காரம். சுவாமி, அடியேன் கூறிய அந்த வைஷ்ணவர்கள் இவர்கள்தான். அப்படியா? பெருமாளை சேவித்தீர்களா? ஆஹா, பெருமாளை சேவிக்காமலா? நின்ற கோலத்தில் ஜாஜ்வல்யமாக சேவை சாதிக்கும் அவர் அழகைக் காண இரு கண்கள் போதாதே. எந்த ஊரிலிருந்து வருவதாகச் சொன்னீர்கள்? குறுங்குடியிலிருந்து வந்திருக்கிறோம். தங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். சொல்லுங்கள். எங்கள் குலசேகரன் பெருமாளை பற்றி நன்றாக பாடுவான். தங்கள் முன் பாடி காட்ட வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறான். உங்களில் யார் குலசேகரன்? அடியேன் குலசேகரன்.